Hello, good morning. Welcome back to our channel. This video I did not post it for a while actually. I took this video when we went to Nokogiri. Is on the way to Tatema. When we went to Nokogiri, on the way we had a lunch actually. While having the lunch, we had it in a nice place actually. You can see that. So thought of recording it and putting it as a video. So please watch it and do comment, share and subscribe. Okay, thank you. おはようございます。このビデオが多分ちょっと3時間前にやったんだけども、千葉県で館山の近いで鋸山まで行くときに、イルゴーガンが行ってそのレストランでやりましたんですが、そのビデオが今撮っててアップロードしましたんですが、楽しみに見てください。ありがとうございました。வணக்கம் வாங்க நான் வந்து இந்த தத்தேயம்மான்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் ஆஃப் வீடியோஸ் போட்டிருந்தேன் புரியுமா. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில அந்த பெரிய பெரிய புத்தா ஸ்டாச்சுஸ்லாம் இருந்த இடத்தெல்லாம் போட்டிருப்பேன். இன்னும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். சரி, இன்றைக்கி இந்த லஞ்சு நாங்கள் போயிட்டு சாப்பிட்ட இடத்தோட வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கு ஆடியோ போட்டு இப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக. அதனால் அதையும் அந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக இதை எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக எடுத்தேன்னாங்க, தத்தேயமாவுக்கு போகிற வழியில் அதான் நொக்ககிரி இருக்குல்ல, நொக்ககிரி மலைக்கு போகும்போது இந்த ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்னா பார்த்தீங்கன்னா பீச்சில் சைட்லேயே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஒரு ஆன்சன், இது உள்ளே ஒரு ஆன்சன் இருக்கும். ஆக்சுவலாக ஆன்சனும் டேரெக்டாக நம்ம போகலாம். ஆக்சுவலாக அதாவது ஆன்சன்றது வந்து என்னன்னா ஹாட் வாட்டர் மாதிரி, ஹாட் டப்பு மாதிரி இருக்கும். இது டப்பு மாதிரி இருக்காது இது ஆக்சுவலாக, புரியுதுங்களா. ஸோ இது கொஞ்சம் நல்ல டூரிசம் பிளேஸ். நல்லா அதாவது வந்து இந்த சிபாவே பார்த்திங்கன்னா இந்த சைடு வெளியே போனீங்கன்னா அங்கே ரொம்ப நல்லா சுற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது பாருங்கள், மசாஜ் சேர் மாதிரி போட்டு வச்சுப்பாங்க. இது நம்ம ஊர்லலாம் கூட இருக்குது. பட் இவங்க இந்த ரெஸ்டாரண்ட்லேயே போட்டு வச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக பாருங்கள், அங்கே உட்காந்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போதே யூ கேன் சி த கடல். லெஃப்ட் சைடில் கடலை பார்க்கலாம், ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டில் பார்த்தீங்கன்னா மலை இருக்கும். ஆக்சுவலாக ஸோ இங்கே வந்து 2 டைப் ஆஃப் சீட் இருந்தது. ஒன்று டேபிள் சேர் நம்மளுது, இன்னொன்று வந்து தத்தாமின்றது இது தாங்க ஜாப்பனீஸ் ஸ்டைலில். அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழே தரையில் உட்காந்து நம்மளை மாதிரி தான் நம்மளாம் சப்பளம் போட்டு கீழே தரையில் உட்காந்து சாப்பிடுவோம் தெரியுமா. அதுதான் நம்மளுடைய ட்ரெடிஷன். ஆக்சுவலாக இதே மாதிரி தான் அவங்களுடைய ட்ரெடிஷனும். கீழே உட்காந்துன்னு அந்த டேபிள் மாதிரி இருக்கும், சின்னதாக டேபிள், அது சேர். அது பெரிய பெரிய ஹோட்டல்லையும் இது இருக்கும். அதுதான் முக்கியமான விஷயம். நம்ம ஊர்லெலாம் பெரிய பெரிய ஹோட்டலில் தரையில் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு உங்களை பண்ண மாட்டான். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிட்டோம், மாறிட்டோம் நம்ம கல்ச்சரை. ஆனால் அந்த தரையில் உட்காந்து சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு நிறைய இயற்கையான உங்களுடைய உடல்களை வந்து பாதுகாக்கக்கூடிய சக்தி உண்டு. ஏன்னா அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுடைய பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக ஏன் தரையில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. இவங்க இன்றைக்கும்